திமுக 20% வாங்குது, தமிழக முதலமைச்சர் 22% வாங்குறாரு. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இருக்கும். அதாவது பாஜக எப்படி இருக்குது, மோடி எப்படி இருக்குன்னா, பாஜக விட மோடி கூட ஓட்டுவாங்க. நம்ம வந்து பர்சனாலிட்டி கல்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்ம ஊர்ல பார்ப்போம். நம்ம இந்திரா காந்தி, மகாத்மா காந்தி, எம்ஜிஆர், காமராஜ், கக்கன் அப்படின்னு கல்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்ம இருக்கும். அதற்கு இன்னொரு உதாரணம், தமிழக முதலமைச்சர் திமுகவை விட பாப்புலராக, தமிழக முதலமைச்சர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம அது இன்னைக்கும் கூட முதலமைச்சருக்கு தெரியாம பண்றாங்க. நம்ம வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு இதே மாதிரி விஷயம் வந்துச்சு. ஜெயலலிதா நல்லவங்க, சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை நம்பித்தான் வாக்களிக்கிறார்கள். அதே போல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கும்போது சரி, பல மக்கள் என்ன நினைச்சாங்க, அவர் பல முறை வந்து ட்ரை பண்ணி அவருக்கு முதலமைச்சர் ஆக முடியல, இந்த முறை அவருக்கு போட்டு தான் பார்ப்போமே அப்படிங்கிற அட்டம் தான். அதன் பிறகு வந்து சரியாகலங்கிறது செப்பரேட் கேஸ். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியல, அவர்கிட்ட மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். திமுக மக்கள்கிட்ட அப்படி இருக்க விஷயம் தான். திமுக 20% சாதகமாகவும் தமிழக முதலமைச்சருக்கு 22% சாதகமாக வந்து நிற்கும்.